எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு சவுத் இந்தியன் ஃபேவரட் இட்லி சாம்பார் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி சாம்பாருக்கு தனியாக நம்ம மசாலா பொடி அரைக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தையும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லியையும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றாமல் வெறும் சட்டியில் தான் மல்லியையும் வெந்தயத்தையும் வறுத்து எடுத்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு 5லிருந்து 10 வரமிளகாயை அதோட வறுத்து எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் அளவு கடலப்பருப்பையும் 1 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பையும் ஒரு 10 மிளகையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நல்லா. இப்போ வறுத்த பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆறணும், அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ பருப்பு வேகத்தையும் கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம். 100 கிராம் அளவுள்ள துவரம்பருப்பை நம்ம இப்போ அளந்து எடுத்துக்கலாம். அடுத்து 50 கிராம் அளவு பைத்தம்பருப்பை அளந்து எடுத்துக்கலாம். இந்த 2 பருப்பையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லா அன்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு. கழுவின பருப்பு அதில் இப்போ சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அந்த கேப்பில் நம்ம போய் மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ஏற்கனவே இட்லி சாம்பார் பொடிக்காக வறுத்து வச்சிருந்த வெந்தயம், மல்லி, ஜீரகம், வரமிளகாய், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகு இது எல்லாத்தையுமே அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல மைய அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்தது இட்லி சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறிகள் எல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கலாம். பொதுவாகவே இட்லி சாம்பாரில் வெறுமனே வெங்காயம், தக்காளி மட்டும் போடாமல் கொஞ்சமாக காய்கறிகள் போட்டோன்னா நல்லாயிருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இது 4ம் இன்றைக்கி நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் இட்லி சாம்பாருக்கு சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லா காய்கறிகளையுமே சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாயும் நீல வாக்கில் இப்போ நம்ம நறுக்கிக்கலாம். அடுத்தது கத்திரிக்காயை அறிவோம். எல்லா காய்கறிகளையும் ஒரு வழியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ சாம்பார் வைக்க ஆரம்பிக்கலாமா? பருப்பும் நல்லா வெந்துருச்சு, அதனால் அரிஞ்ச எல்லாத்தையும் அந்த பருப்புலேயே போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியை தனியாக வதக்கணும்னு இல்லைங்க. சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் அதுலேயே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் 2 வரமிளகா, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தாளிப்பு முடிஞ்சோடனே பருப்பு காய்கறி கலவையை அதில் சேர்த்துக்குவோம். நம்ம வெந்நீரில் புளி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளியையும் கரைச்சி அதில் இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை அதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவை தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் தண்ணியாக இல்லாமல் ஒன்றா கூடி வரத்துக்கு தான் இந்த அரிசி மாவை சேர்க்குறோம். கடைசியாக நம்ம இட்லி மசாலா பொடி அம்மியில் அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம கலந்துக்கலாம். அதை அப்படியே தூவி விட்டால் கட்டி கட்டியாக மாறிடும். அதனால் தண்ணியில் கலந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி சாம்பார் வச்சாச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். இன்னைக்கு நம்ம இட்லிக்கு வெறும் சாம்பார் மட்டும் வைக்கலங்க, 2-3 சைட் டிஷ்ஷஸையும் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் சட்னிக்கு தேங்காயை துருவி கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், புளி, உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாரோட ஃபேவரட் கார சட்னிக்கு சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், உப்பு, புளியை சேர்த்துக்குவோம். இப்போ முதல்ல தேங்காய் சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவாவது டைம் கிடைக்கும் போது சட்னியை அம்மியில் அரைச்சி பாருங்கள். சட்னியோட ரியல் டேஸ்ட் நமக்கு எப்போ தெரியும்னா அது அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது தான். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது கார சட்னி அரைக்கலாம் வாங்க. வரமிளகாயை அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாற் போல் வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை உரிக்கும் போது விட இந்த மாதிரி பச்சையாக அம்மியில் வச்சு அரைக்கும் போது தான் கண்ணில் இன்னும் நிறைய தண்ணி வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம் இல்லையா? அதனால் நம்ம அம்மியில் வச்சு கார சட்னியை நல்லா அரைச்சிக்கலாம். காரசாரமான கார சட்னியை அரைச்சி முடிச்சாச்சுங்க. வழித்து எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த 2 சட்னிக்குமே தாளிப்பு வேணும் இல்லையா, அதனால் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிக்கலாம். தாளிப்பை கொஞ்சம் தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கிட்டு மிச்சத்தில் கார சட்னியை சேர்த்துக்கலாம். கமகமன்னு கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கி வச்சிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பானையை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவில் தண்ணி கலந்து பாத்திரத்தில் அப்படியே வெளிப்பக்கமாக தடவி விட்டுடலாம். கறி அடுப்பில் பாத்திரத்தை வைக்கும்போது பாத்திரத்தில் கறிப்படியாமல் இருக்கிறதுக்காக தான். இட்லி வேகிறதுக்காக இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
நாள் நைட்டே அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு ஆட்டுக்கல்ல மாவை அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கரைச்சி வச்சோம் அப்படின்னா காலையில் புளிச்சு வந்திருக்கும். இட்லி தட்டில் சுத்தமான காட்டன் துணியை போட்டு சின்ன சின்ன இட்லிகளாக அந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஈடு இட்லி ஃபுல்லாக ஊற்றியாச்சு. அதை இட்லி பானையில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொட்டு பார்த்தோன்னாலே நமக்கு வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். நல்லா இட்லி வெந்துருச்சு. அதை ஒரு தட்டில் மாற்றி துணியை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பசியோடு காத்துக்கிட்டு இருந்ததே இந்த கோம்போவுக்கு தாங்க. வாங்க, சுட சுட இட்லியை வச்சு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த இட்லி சாம்பாரை ஒரு 2 கரண்டி ஊற்றி காரசாரமான கார சட்னியை வச்சு பக்கத்துலேயே மைல்டான தேங்காய் சட்னியை வச்சு நம்ம தலைவன் பொடியை வச்சு நடுவில் குழியை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல் டிஃபன் காம்போங்க இது. மேலும் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் குக்கிங் ரெசிபீஸுக்கு எங்கள் ட்ரெடிஷ்னல் டேஸ்டி டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப்